ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூடங்க. ஒரு பாத்திரத்தை குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஒரு 5-6 கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கணும். தாளித்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவு நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தான் உப்பு போட்டு வதக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மறுபடியும் வதக்குங்க. கொத்தமல்லி தழை புதினா 2ஐயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்தளவு உப்பு போட்டுட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியும் போட்டு 2 வதக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஊற்றணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பால் 2வது பால் அந்த மாதிரி கூட மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அரிசியை 2-3 வதங்கினதும் ஒரு 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 2-3 கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்படி கொதிக்கும் போதே உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுறணும், இல்லைன்னா பத்தலைன்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுருக்கேங்க. 6 விசில் விட்டால் சாப்பாடு நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சுங்க. கடைசியாக இறக்க போவேல கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி சாப்பாடை கிண்டி இறக்குனா சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. நான் எனக்கு வீட்டில் டெய்லி வடிக்கிற அரிசி வச்சு தான் செஞ்சேன். அதுவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.